சமகிரக சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே இருக்குது. என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு அப்ஜெக்டிவ்ஸ ஃப்ரேம் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த பணம் கொடுக்கும் பொழுது அது என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்படுது, அப்ப எதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. கடந்த வருஷம் ஐசிடிக்காக சொல்லியிருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி லேப் கிரியேட் பண்றதுக்காக தமிழகத்துக்கு பணம் கொடுத்திருக்காங்க. அந்த பணத்துல 50% பள்ளிகளில் கூட இன்னி வரைக்கும் ஐசிடி லேப நீங்க போர்ட கூட வைக்கல. அதுதான் இங்க உண்மை. புரியுதுங்களா? அப்ப போன வருஷம் என்ன பர்பஸுக்காக கேட்டீங்களோ அதை கொடுத்துச்சு, ஆனா நீங்க செய்யல. இந்த வருஷம் அது பிஎம் ஸ்ரீக்காக இந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அத ஒத்துக்கிட்டா தானே உங்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. அவன் நீங்க ஒத்துக்க மாட்டேன், காசை மட்டும் கூட நான் எப்படி வேணா செலவழிப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. இது காமனாக கொடுக்கக்கூடிய ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கு அவங்க நோக்கம் கொடுக்குறாங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. ஏன்னா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பஞ்சாபும் டெல்லியும் அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிடுச்சுங்க. நீ சொல்றத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிபிஎஸ்இ தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ சொல்றது எனக்கு வேண்டாம், நான் இதை விட பெஸ்டாவே பண்ணிட்டு இருக்கேன், உன் பணமும் எனக்கு வேண்டான்ட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, எனக்கு வந்து பணமும் வேணும் ஆனா நீ சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்ப இது எந்த விதமான லாஜிக்? ஓகே மேம், இன்னொரு பக்கம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, இந்த மும்மொழி கொள்கை மூலமா ஹிந்தியை உள்ள திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாரு. கொண்டு வரட்டும். இதுக்கு முன்னாடி 15 வருஷம் மத்தியில கூட்டுல இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் அவங்களுடைய மேனிபெஸ்டோல ஒரு தீர்மானமாகவாவது இது இருந்ததுன்னு அவங்க சொல்லட்டும், அப்புறம் நம்ம பேசலாம். இத்தனை வருஷம் உங்களுக்கு அது தோணல, நீங்களே கூட்டணியில இருந்தீங்க. மன்மோகன் சிங் அவர்கள் கோபாலபுரம் வாசல்ல நின்னு சொல்றாரு, இந்தியாவிற்கு வழிகாட்டியாக கோபாலபுரத்தில் உள்ள கருணாநிதி இருக்கிறாருன்னு சொல்றாரு அவரு. அப்பெல்லாம் உங்களுக்கு கேட்க முடியல. நீங்க இங்க இருந்து அங்க போய் உட்காந்து எனக்கு என்ன துறை வேணும்னு கேட்டீங்கல்ல, அப்ப ஏங்க எங்களுக்கு இந்த ரெசல்யூஷன் வேணும்னு உங்களால கேட்க முடியல? அன்னைக்கு நடந்தது வந்து மக்களுக்கான காங்கிரஸ் ஆட்சி, இன்னைக்கு நடக்கிறது மக்கள் விரோத பாஜக ஆட்சின்னு சொல்றாங்களே, ஒரே பொதுவா சொல்லிட்டாங்களே. அது மக்கள் விரோத பாஜக ஆட்சியா இல்லையான்றது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. மக்களுக்கு நீங்க நான் சொல்றேன் பாருங்க, வெஸ்ட் பெங்கால் வந்து வேற ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, கேரளால வேற ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது, அங்கெல்லாம் கூட நீட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது. அதே போல தேசிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லைங்களா, தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயங்கள்ல சைலண்டா அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணின பிறகு ஏசர் ரிப்போர்ட்ல கடந்த 22 முன்னாடி 24ல அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு ரிப்போர்ட் ஆயிருக்குங்க.